வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இப்போ வந்து டிரைவருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தனித்தனியாக அவங்க நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா டிரைவருக்கான பணியிடங்கள் அப்படின்றதும் ஒன்று. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்றது mhc.tn.gov.in அப்படின்றது தான் வெப்சைட். ஸோ வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கான அதற்கான தகுதிகள் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ டிரைவருக்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு குவாலிஃபிகேஷன் தான். 10th கேள்விகள் அப்படின்றது எக்ஸாம் அப்படின்றது இருக்குது. அப்புறம் செய்முறை தேர்வு, நேர்முக தேர்வு, இது எல்லாமே இருக்குது. ஸோ கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அதை தாண்டி எக்ஸஸாக எதுவும் கேட்க மாட்டாங்க. இதற்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவை அப்படின்ற நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். 9500961475 அப்படின்றது அந்த காண்டாக்ட் நம்பர். ஸோ தாராளமாக மெட்டீரியல் வாங்கினீங்க அப்படின்னாலும் நம்ம டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்சும் கொடுக்குறோம். 6லேருந்து 10க்குள்ளே இருக்கிற சிலபஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஜாபுக்குன்றது இல்லை, நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கு எந்த ஜாப்ஸாக இருந்தாலும் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். தேவையான நபர்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதே போல் இதற்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது. ஸோ 10ஆம் தேதிக்கு முன்னாடி தான் நான் அப்ளை பண்ணுவேன். கரெக்டாக 10ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி அப்படின்னு கையில் எடுக்காமல் மினிமம் ஒரு பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு முன்னாடியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ சர்வர் இஷ்யூ, நெட்வொர்க் ப்ராப்ளம், இந்த மாதிரி கடைசி 2 நாட்களில் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா எப்போதுமே எக்ஸாமை கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு 1000 பேர் 10,000 பேர் உடனே ஒரே டைமில் லாகின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. பேமெண்ட் பண்ணுறதும் அப்படி தான். ஸோ கடைசி நாளில் தான் பேமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் முன்னாடியே பேமெண்ட் பண்ணிவிட்டு எல்லா ப்ரொசீஜரையுமே ஒரு 5 நாளைக்கு முன்னாடி முடிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட் வீக்லேயே முடிக்கிறது பெட்டர். கடைசி நாளில் உட்காந்துருந்தீங்கன்னா பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகிடும். ஸோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண முடியாமல் போய்டும். எல்லா தேர்வுக்குள்ளேயுமே இந்த மாதிரி ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஸோ 2 பேர் கிடையாது, கொஞ்சம் பேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, கடைசி நாளில் அப்ளை பண்ணுற கேட்டகரி. ஸோ அந்த கேட்டகரியில் நீங்களும் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருங்க, அப்போ தான் பெட்டர். ஸோ இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நான் குறிப்பிட்ட இந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் தமிழகத்தில் இருந்தீங்கனாலே போதும், தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்கோரிங் மார்க்கும் இருக்கும். அதில் தேர்வு இருக்குது, செய்முறை தேர்வு இருக்குது. செய்முறை தேர்வுனா கண்டிப்பாக டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும். உங்கள்கிட்ட வந்து லைசன்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அது பத்தாது. டிரைவிங் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். டிரைவிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா ஒரு சிலர் சும்மா தேர்வுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அப்ளை பண்ணிவிட்டு தேர்வு எழுதிட்டு செய்முறை தேர்வுக்கு போகாமல் இருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் யாரும் பண்ண வேணாம். ஸோ ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா, டிரைவிங் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள், அந்த தேர்வை அட்டன் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.